ஒரு குட் பர்சனாக ஒரு நல்லவனாக வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறது பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்காங்க. நமக்குமே மனசுக்குள்ளே இருக்கும். அல்லது ரொம்ப கெட்டவங்கள பார்த்தா எப்படிடா இப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனால் நல்லவனாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். காரணம் நடைமுறை சிக்கல்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம நல்லவனாக தான் இருப்போம். மனசளவில், செயல் அளவில், சொல் அளவில், எண்ணத்தினோட அளவில் நல்லவனாக தான் இருப்போம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகள் டெய்லி வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் அண்ட் பென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம தாண்டறதுக்கு சில நேரத்தில் நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டியது வந்தக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையவே நடத்த முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது. அதாவது லஞ்சமே வாங்காத ஒரு அதிகாரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பணியில் இருந்ததுக்கும் 20 வருஷத்துக்கு இப்போது பணியில் இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். லஞ்சமே வாங்காத ஒரு பைசா கூட லஞ்சமே வாங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசு இயந்திரம் விடுறதில்ல. அவங்கள கொண்டு போய் பந்தாடிடுது. ஸோ அவங்களுக்குள்ள சேலஞ்சு அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வாத்தியார்னு எடுத்துகிட்டா ஒரு காலத்தில் பெரம்படி கொடுப்பாங்க, முட்டி போடுறாம்பாங்க. இப்போ இருக்கிற வாத்தியாருக்கு அது மாதிரி பண்ண முடியுமா? இப்போ அவங்க ஸ்மார்ட்டாக மாறிட்டாங்க. ஏன்னா பெரம்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, திட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, எதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி நம்ம சொன்னோம்னா உடனே ஆப்போசிட் ரியாக்ஷன் பேரண்ட்ஸ்கிட்டேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. புத்திசாலி இருக்கிறவன் பொழைச்சிக்கோ, இல்லைன்னா எப்படியோ போன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து நல்லவங்களும் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நார்மலாகவே இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவுட்டிங் போனால் மது சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸுகளே கிடையாது, மது சாப்பிடாத மக்களே கிடையாது. 99% அது ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மது பழக்க வழக்கம் இல்லை, நான் வந்து நான்வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தனித்து விடப்படுவீங்க. அவனை கூப்பிட்டு போனால் ஆகாரம், அவன் சரியான சாம்பார் பார்ட்டி அப்படின்னு ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நண்பர்கள் வேணும், அவங்களுடைய பழக்க வழக்கம் வேணும் அப்படின்னா அந்த குழுவில் நம்ம சேர்ந்துக்கலாம். அந்த குழுவில் சேர்ந்துக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகாது, அந்த டீம் பிரேக் ஆகாது. நம்மளும் வந்து அவங்களோட டூரில் ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புளாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லவனாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேமிலிலையும் சரி, சொசைட்டிலையும் சரி. நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்க நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் இர்ரெகுலாரிட்டிஸில் நீங்கள் நிறைய பேர்ட்ட சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போடாமல் நீங்கள் ஓட்டிகிட்டு போகவே முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லவனாக எப்படி இருக்கலாம், டாலரேட் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக போய்க்கிறேன், ரொம்ப ஹார்ன் அடித்து உனக்கு சைடு கேட்குறியா, போய்க்கோ முன்னாடி போய்க்கோ, நான் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஹம்பிள் லிவிங்காக இருக்கணும் இன்றைக்கி. ஷார்ட்ஸுக்கு பெண்டுக்கு பெண்டு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டோம்னா நம்ம நல்லவனாகவே இருக்கலாம். ரொம்ப நல்லவனாக இருந்தோம்னா என்ன ஆகும், இந்த சொசைட்டி ஒதுக்கி வச்சிடும். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.